நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அது மட்டும் தான் சொல்கிறேன். அதனால் இது பொதுவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வேணும்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க் ரெஸ்ட்ரி ஐபிசி 2016 வெட்டில் போட்டு அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். 2016 ஒரு வரையறை கொண்டு வந்தாங்க. ஒரு இன்சால்வன்சி போட்டு அது 10 வருஷமாக இழுத்துட்டு இருக்கிறத விட அது ஒரு டைம் வச்சாங்க, ஒரு 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சாகணும். அதே போல் ₹1 கோடி மேலே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன நிறுவனமாக இருந்தாலும் உங்களுக்கு தூக்கி இதில் போட்டு ஐபிசியில் போங்க, செக்ஷன் 7 போய் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 சட்டத்தையும் நீக்காமல் இது அப்படியே வச்சுருந்தாங்களே தவிர ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. சட்டத்திருத்தம் எதுவும் பண்ணாமலே இது வந்து ஒரு கோடிக்கு மேலே உள்ளவங்க இது கம்பெனி லா ட்ரிபுனலோ அல்லது ஐபிசிலேயே போகணும். இது மட்டும் அதுக்கு குறைவாக இருக்கிற தனி மனிதர் வாங்கின கடனுக்காகத்தான் இந்த இன்சால்வன்சி. அதனால் இது வேறு அது வேறு. இந்த இன்சால்வன்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இது வந்து ஃபைல் பண்ணணும். ஓரளவுக்கு கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறவங்களும் பண்ணலாம், ஒரு சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்கிறவங்க வந்து பண்ணலாம். ரொம்ப கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறவங்கலாம் நிச்சயமாக ஐபிசியில் தான் ஃபைல் பண்ணி ஆகணும். அது இந்த இன்சால்வன்சி ஆக்ட் வந்து உங்களுக்கு எடுபடாது. இந்த விவரம் தெரியாமல் தான் நிறைய கீழமை நீதிமன்றங்கள் வந்து இதை புறக்கணிச்சிடுறாங்க. எவ்வளோ ரூபாய் கொடுக்கணுன்றது இன்னும் கூட தெளிவாக இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கூட அவங்க இதுக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்களே அவ்வளோ, இதுக்கு கீழேன்னு சொல்லலை. ஸோ எவ்வளோ வந்து லிமிட்டு கொடுக்கணுன்றதும் இன்னும் வரையறையில் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து வராங்க. அது கூட வந்து சில பேர்லாம் சார் 35,000 கட்டணும் சார் இன்சால்வன்சி கொடுங்கன்றாங்க. ஸோ அவங்களுக்கு அறியாமல் தான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இதையே அவங்களால கட்ட முடியலன்னா அவங்க வந்து சமுதாயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ விவரம் தெரியாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களாம் சொல்ல ஒரே பதில் என்னென்னா, இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கணும். மொத்தமாக சொல்லணுன்னா இவ்வளோ கோடிக்குள்ளே இருக்கிற கடன் வந்து உங்களுக்கு இந்த கோர்ட்டில் நம்ம சாதாரண சட்டத்தின் பிரகாரம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து கம்பெனி வச்சு நடத்துகிறவங்கலாம் நீங்கள் அதுக்கு ஐபிசி ரூல்ஸு 2016 பிரகாரம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து வழக்கு தொடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இது தனி மனிதனை வந்து சுதந்திரத்தை மீட்டு கொடுக்குது, கடன்லேருந்து மீட்டு கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிசி பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை ஒப்படைச்சி அது கவர்மெண்ட்டே நிர்வாகம் பண்ணி அதை வந்து அதில் இருக்க பங்குகளை பிரித்து அதை பாதிக்கப்பட்டவரை கொடுத்து அதில் விடுவிக்குது. ஏறக்குறைய ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டாருன்னா சொத்துக்களை வாங்க முடியாதுன்றது காமனாக இருக்குது. ஒரு சொத்துக்களை வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து நிறைய பேர் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவர் கொடுக்க முடியாமல் போயிடுதுன்னா வருங்காலத்தில் சொத்துக்களை அவ்வளோ பேர் வாங்கினாக்க வாங்க முடியாது. ஆனால் இப்போ இது எல்லாவும் வந்து சட்டத்தில் தான் சொல்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம்,